மீண்டும் தமிழ்நாட்டில் நடந்த லாக்அப் மரணம், அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி நபரை அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. யார் இந்த நபர், என்ன நடந்துச்சு, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், யார் இந்த நபர், என்ன நடந்துச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது, கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தன்காடு பகுதிக்கு உட்பட்ட நாராயணபுதுரை சேர்ந்தவர் தான் இந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன். இவருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 வயசு ஆகுது. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் அதே பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டி கடையை வச்சு அது மூலமா வர சம்பாதித்த என்ன பண்றாரு, வீட்டு ஃபேமிலியெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 9ஆம் தேதி தென் தாமரைக்குளம் பகுதியை சேர்ந்த எஸ்ஐ எஸ்ஐ பேர் என்னன்னா பிரைட் பிளாசிஸ். அவர் வந்து சபரிவர்மன் கிட்ட வந்து பேசுறாங்க. அதாவது அப்போ சபரிவர்மன் அவருடைய பெட்டி கடையில இருந்தாரு. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நடத்தும் போது கொஞ்ச நேரத்துல வந்து அந்த எஸ்ஐ என்ன கேட்டாருன்னா, எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஆனா இவர் இது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே என்ன சபரிவர்மனை மிரட்டுறாங்க. நான் உனக்கு கஞ்சா கேஸ்ல உள்ள போடுறது மாதிரி ஆகும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுறாங்க. சரியா? அதை பெய்யாச்சு. சபரிவர்மன் பைசா கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிவர்மன் அவருடைய மனைவி கிட்ட வந்து இந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. தென் தாமரைக்குளம் எஸ்ஐ வந்தாங்க. வந்துகிட்டு என்கிட்ட ஒரு ரூ. 10,000 பணமும் கேட்குறாரு. எனக்கு இது வேற எங்கேயோ இடிக்கிறது மாதிரி இருக்குது, சந்தேகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சபரிவர்மன் என்ன பண்றாரு, அவருடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. சரியா? அப்ப அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, சரி இது இப்படி இருக்குதுல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இத வந்து எம்.ஆர். காந்தி அண்ணா கிட்ட நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சபரிவர்மன் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் சொல்லாண்டா, இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த எம்.ஆர். காந்தின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்களே, யார் அந்த எம்.ஆர். காந்தி அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏவாட்டு இருந்தாரு. சரியா? இவருக்கும் சபரிவர்மனுக்கும் என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிவர்மனும் பாஜகவை சேர்ந்தவர் தான். இவர் வந்து அந்த ஊர்ல பாஜக கிளை செயலாளராக பணியாற்றிட்டு வராரு. சபரிவர்மன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. யாராவது ஏதாவது தெரியல, கவர்மெண்ட் சார்ந்து வேலை எடுக்கிறது, இந்த வேலை எடுக்க முடியல, அந்த வேலை எடுக்க முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா சபரிவர்மன்ட்ட வந்து கேட்பாங்க. இவர் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே ஈடுபட்டுட்டு வந்தார் தான் சபரிவர்மன். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரி எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காரு, காலையில வந்து இப்படி கேட்டுட்டு மிரட்டிட்டு போயிருக்காரு. அதே ஜூலை 9ஆம் தேதி ஈவினிங் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிவர்மனை வந்து போலீஸ் அதிகாரி கைது பண்ணாங்க. அதாவது எங்க அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமா இன்னும் தெரியல. ஈத்தங்காடுல எங்கனாலும் இருக்கலாம். சபரிவர்மனை கைது பண்றாங்க. கைது பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சபரிவர்மனை அடிச்சிருக்காங்க. சபரிவர்மன் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு மனைவி கால் பண்ணி, என்ன இப்படி போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத, ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சபரிவர்மனோட மனைவி என்ன யோசிக்கிறாங்கன்னா, காலையில எஸ்ஐ வந்தாங்க, ரூ. 10,000 பணம் கேட்டாங்க, சிகரெட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி அவருக்கு மேல தான் டவுட்டா இருக்கு. ஏதாவது பொய் வழக்கு போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி மனைவி யோசிக்கிறாங்க. அவங்க அம்மாவை கூட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா, காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது சபரிவர்மன் உட்கார்ந்து காலை நீட்டிட்டு தலை எப்படி குனிஞ்சபடியில இருந்திருக்காரு. சரியா? இத பார்த்துக்கிட்டு மனைவி கதறி அழுதுருக்காங்க. ஏன் சார் இப்படி பண்ணுனீங்க, என் கணவர் என்னதான் பண்ணினாரு அப்படிங்கிற மாதிரி அழுதுருக்காங்க. அங்க காவல் நிலையத்து காவலாளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்க வேற யாரையோ கூட்டிட்டு வந்தீங்க, பெரிய ஆட்கள கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னுடைய கணவரை கைது பண்ணிருவேன். இது ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, காவல் நிலையத்துல வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அழுதுகிட்டே யாரு, சபரிவர்மனோட மனைவியும் அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. சரியா? அப்போ விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிவர்மனை விடல. கரெக்டா அடுத்த நாள்
சம்பவம் நடந்தது வியாழக்கிழமை, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இந்த சபரிவர்மனை என்ன பண்றாங்கன்னா, நாகர்கோயில் கிளை சிறையில வந்து கைது பண்ணி கொண்டு வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் வந்து யாருக்கு வருது? அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய அக்கா எல்லாத்துக்குமே தெரிய வருது. உடனே மறுபடியும் அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் நம்மள்ட்ட இப்படி தானே சொன்னாங்க. விட்டுருப்பேன்னு சொன்னாங்களா? மறுபடியும் ஏன் அங்க கொண்டு கிளை சிறையில கொண்டு வச்சிருக்காங்க கைது பண்ணி? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, மனைவி அவங்களுடைய அக்காவ கூட்டிட்டு நேரா யார போய் பார்க்க போறாங்க? நாகர்கோவில் கிளை சிறைக்கு போய் சபரிவர்மன போய் பார்க்க போறாங்க. அங்க போய் சபரிவர்மன்ட்ட பேசுறாங்க. பேசும்போது சபரிவர்மன் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப பதட்டத்துல என்ன வந்து எப்படியாவது வெளிய எடுத்துருங்க. என்ன வந்து பெயில்ல எடுத்துருங்க. எப்படியாவது வக்கீல பார்த்து எடுத்துருங்க. நெறைய உதவி கேளுங்க. அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பதட்டத்திலே, பயத்திலே பேசுறாங்க. சரியா? உடனே மனைவியும், அக்காவும் என்ன சொன்னாங்கன்னா, "நான் வந்து வழக்கறிஞர பார்த்து உங்கள பெயில்ல எப்படியாவது எடுத்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? "ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க." சபரிவர்மன் சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க. அம்மாட்ட சொல்லாதீங்க. அம்மா ஏற்கனவே பயத்துல இருக்கிறாங்க. இதையும் சொன்னீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிலாம் சொல்லான்டா." அப்படிங்கிற மாதிரி சபரிவர்மன் அவங்களுடைய மனைவிகிட்டயும், அவங்களுடைய அக்காகிட்டயும் பேசியிருக்காங்க. சரி, இனி இவங்க வீட்டுக்கு வந்து இனி பெயில்ல எப்படி எடுக்கணும்? வழக்கறிஞர பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. சரியா? வெள்ளிக்கிழமை போய் பார்த்து பேசியிருக்காங்க. இனி சனி, ஞாயிற்றுக்கிழமை வந்து வழக்கறிஞர ரொம்ப பார்த்து தொடர்பு கொள்ள முடியாததுக்காக என்ன பண்ணாங்க, திங்கட்கிழமை பார்த்து வழக்கறிஞர பார்த்து எப்படியாவது பெயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஈடுபடலாம்னு சொல்லிட்டு அங்க இங்கமா அலைஞ்சிருக்காங்க. சனிக்கிழமை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிவர்மன் போட்டிருந்த காதுல உள்ள தங்க கம்மலு, கையில போட்டிருந்த தங்க பிரேஸ்லெட்டு எல்லாத்தையுமே கழட்டி போலீஸ் அதிகாரிகள் அவங்க மனைவிகிட்ட குடுக்குறாங்க. சரியா? இது சபரிவர்மன் கிட்ட அவங்கக்குள்ள தங்க ஆபரணங்கள் நாங்க அப்படி சொல்லி குடுக்குறாங்க. அவங்க வந்து டவுட் படுறாங்க. ஏன் கையில இருக்கிறது கழுத்து காதுல கிடக்கிறத கழட்டி தராங்க. என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. எ புரியாமலே இருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுவும் போக எப்படியாவது நம்ம வந்து பெயில எடுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி திங்கட்கிழமை வழக்கறிஞர பார்க்கறதுக்காக பெயிலுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்துல திங்கட்கிழமை காலையில யாருக்கு கால் வருது? சபரிவர்மனோட மனைவிக்கு கால் வருது. கால் பண்ணி அந்த கால அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. பேசும்போது அங்க இருந்து போலீஸ் வந்து ஃபோன்ல பேசுறாங்க. உங்க கணவர் சபரிவர்மன் வந்து மயக்க நிலையில இருக்கிறாரு. நிலை குலைஞ்சு இருக்கிறாரு. ஒண்ணும் அறியாமலே இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. நாங்க இப்படியே ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்துருக்கோம். ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்றாங்க. கால் வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, சபரிவர்மன் மனைவியும், அவங்க அக்கா, அவங்க உறவினர்கள் எல்லாருமே அலறடிச்சு எங்க போறாங்கன்னா, ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரி போறாங்க. அங்க போயிட்டு சபரிவர்மன பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, அதெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? காலையில இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. சரி இறந்துட்டாங்களா? பார்க்க விடுங்க. என்னுடைய கணவர நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு, பார்க்க விட முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அலோ பண்ணல. இவங்க என்ன தெரியாம என்ன நடந்துச்சு? என் கணவர் எதனால இறந்தாரு? அப்ப இது வந்து காவல்துறை அதிகாரியால அடிச்சே கொல்லப்பட்ட ஒரு கொலை. பார்க்க விட மாட்றாங்க. இவங்க கொன்னுகிட்டு தான் பார்க்க விட மாட்றாங்க. கேட்டா வந்து அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து, அதாவது மனைவி, அவங்களுடைய தங்கச்சி வந்து குற்றம் சாட்டுறாங்க. சரியா? சரி ஓகே. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி நின்னு போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்காக போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இனி கொஞ்ச நேரத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி கால் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் சொல்றாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு அவரு வாராரு. அக்கம் பக்கத்துல எல்லாருமே நெனச்சுட்டாங்க, இது பெரிய சம்பவம் இஷ்யூ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல யார் வாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஸ்டாலின் அவரு வாராரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. போராட்டம் பண்ணான்டா என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது. உங்களுக்குமே சம்பவம் தெரியாது. நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன். அது மட்டும் இல்லாம அடிச்சே கொன்னாங்களா? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வரட்டு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்போ இந்த சபரிவர்மனோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அந்த எஸ்பிட்ட என்னுடைய கணவர் இறந்துட்டாங்க. மாரடைப்புன்னு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் பார்க்க விட மாட்றாங்க? அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கையா வச்சிருக்காங்க. எல்லா டிடிஎம்மும் சொல்றாங்க. சரி அப்ப எஸ்பி என்ன சொன்னாருன்னா, சரி உங்களுடைய கணவர போய் நீங்க பாருங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த உடனே நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன். அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த மனைவி டைரக்ட்டா போய் அவருடைய கணவர பார்க்குறாங்க. பார்க்கும்போது சபரிவர்மனோட கையில
பிரேஸ்லெட் போட்டிருந்த கையில காயம் பட்டிருக்குது. அப்புறம் வந்து தலையில அடிபட்டிருக்குது. வயிறு உப்பி இருந்திருக்குது. இங்க பார்த்துக்கிட்டு சபரிவர்மனோட மனைவி வந்து, "என்னுடைய கணவர அடிச்சே தான் கொன்னுருக்காங்க. மத்தபடி அட்டாக்ல வந்து இறக்கல. வயிறுல அங்க இங்கேயுமா அடிபட்டு வீங்கியிருக்குது. கையில அடிபட்டிருக்குது. ஏதோ பண்ணிட்டாங்க." அப்படிங்கிற மாதிரி அவங்க கதறி மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? மத்தபடி இது வந்து மா மாரடைப்பால வந்த மரணம் கிடையாது. கணவருக்கு எந்த பழக்கமும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே! அப்படிங்கிற மாதிரி அவங்க சபரிவர்மனோட மனைவி அழுறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா, சபரிவர்மனோட அம்மா வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. அதாவது, என் பையன என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. என் பையன் குட்கா கடத்தினதாட்டு தானே வழக்கு பதிவு சொல்லி பண்ணுனாங்க. ஏன் போலீஸ் அதிகாரிகளுக்கு யார் யாரெல்லாம் கஞ்சா பண்றாங்க, கஞ்சா கடத்துறாங்க எல்லாம் தெரியாமையா இருக்கும். அவங்களெல்லாம் கைது பண்ணாம, என் பையன் குட்கா வித்ததுக்காக கைது பண்ணாங்களே! சரி குட்கா வித்தது தானே! அப்ப கைது பண்ணி அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே! அது குட்கா வித்ததுக்கு கொல்ல தான் செய்யணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆதங்கத்துல என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அழுதுட்டாங்க. சரி, அடுத்ததாட்டு என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் அடிச்சே தான் கொன்னுருக்காங்க. எங்களுக்கு இதுல நியாயம் வேணும். அவங்களுடைய ஒரே பாயிண்டா இருக்குது. அதனால போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக ஸ்பெஷல் குழு வந்து நியமிச்சிருக்காங்க. திருநெல்வேலி பிளஸ் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மூலமா இது ஒரு குழு அமைச்சு என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்டம் பண்ணுனாங்க. என்னைக்கு? ஜூலை 14ஆம் தேதி போஸ்ட்மார்டம் பண்ணுனாங்க. ஏன்னா, போஸ்ட்மார்டம் பண்ணலன்னா, நாங்க உடல வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனைவி, "நான் வந்து உடல வாங்க மாட்டேன். அவங்க அக்காவும் உடல நான் வாங்க மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதனால போஸ்ட்மார்டம் பண்ணி ரிப்போர்ட்டும் வெளியாச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நீதிபதி விசாரணை பண்றாங்க. அதாவது லாக்கப்ல வச்சு தானே இறந்தாங்க. என்ன நடந்துச்சு? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அதில யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்காங்க எல்லாமேன்ட்டு வார்டன் மூலமா விசாரணை பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த விசாரணை நடக்குது. விசாரணை அடிப்படையில போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல வந்து காயம் ஏற்பட்டிருக்குது. ஆல்ரெடி இந்த சபரிவர்மன் ஊனமுற்ற சார்ந்தவர் தான். ஆனா, அவருடைய வலது கையில 6 இடத்துல காயம். வலது கால், அப்புறம் மூட்டு, அப்புறம் இடது கால், தலையில அடிபட்டிருக்குது 2 இடத்துல. நெஞ்சு பகுதியில அடிபட்டிருக்குது. பின் தலையில 2 இடத்துல அடிபட்டிருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்குது. அடிச்சு தான் கொன்றுக்காங்க அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் ஆயிருக்குது. கன்ஃபார்ம் பண்ணோனே கிட்டத்தட்ட 3 பேர கைது பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலை நம்பி சுரேஷ் தலைமை வார்டன். சரியா? அவர வந்து ஆதாரங்கள மாற்றியதாக வந்து கைது பண்ணாங்க. அப்புறம் வந்து ஜெகன் வார்டன்ட் அவரையுமே கைது பண்ணியிருக்காங்க. தாக்குதல்ல ஈடுபட்டதாக. சிவகுமார் வார்டன்ட் அவருமே வந்து தாக்குதல்ல நேரடியாக ஈடுபட்டனால அவரையுமே கைது பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 பேர் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில இப்ப 3 பேர கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் உறவினர்கள் வந்து எங்களுக்கு நியாயம் கிடைச்சே தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்படிதான் இந்த சபரிவர்மன் உயிரிழந்திருக்காங்க. இந்த சபரிவர்மன பத்தி விசாரிக்கும்போது, இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவரு பாஜகவுல வந்து ஒரு நல்ல ஒரு பற்றுள்ளவராட்டு தான் இருந்திருக்காரு. முக்கியமா இவரு வந்து அ குட்கா விற்றதாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட்ட போட்டிருக்காங்க. பட் அவரு குட்கா விக்கல அப்படிங்கிற மாரி அவங்களுடைய மனைவி தரப்புல வந்து சொல்லியிருந்தாங்க. போலீஸ் அதிகாரி தான் இதுக்கு காரணம். பொய் கேஸ் போட்டு தான் இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி அவங்க மனைவி தரப்புல இருந்து சொல்லப்படுது. சரியா? இப்போ இவங்க மீது ஆக்ஷன் எடுக்கப்படும். இன்னும் யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்க, சபரிவர்மன கொன்னது எல்லாமே வந்து விசாரணை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இத குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள், பல அரசியல்வாதிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி யார் யாரெல்லாம் தெரிவிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, நாகர்கோவிலை சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞரான சபரிவர்மன் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலில் மரணமடைந்து இருப்பது அறிந்து அதிர்ச்சியுற்றேன். கைதானது போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்த சபரிவர்மன் விசாரணை முடிந்து சிறையில் அடைக்கப்பட்ட போது உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் மரணமடைந்த சபரிவர்மனின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் அவரை மாற்றுத்திறனாளி என்றும் பலராலும் காவல்துறையினர் அடித்தே கொலை செய்துள்ளதாகவும் சபரிவர்மனின் குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும். சபரிவர்மனின் கடையில் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாக அவரை கைது செய்த காவல்துறையினர் ஈரோட்டில் குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகி அருணை அன்றே சொந்த ஜாமீனில்
விடுவித்துள்ளார். சபரிவர்மன் என்னும் சாமானியருக்கு ஒரு சட்டமும் தாவேகா நிர்வாகி என்றால் வேறொரு சட்டமும் எனும் காவல்துறையின் பேருக்கு கண்டிக்கத்தக்கது. இச்சம்பவத்தின் தொடர்புடைய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதோடு சபரிவர்மனின் மரணத்துக்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். சபரிவர்மன் மரணத்துக்கு நீதி கிடைப்பதை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே நடக்க சிசிடிவி கேமராக்கள் ஃபுட்டேஜ் எல்லாமே பரிசீலனைக்கப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு நியாயம் கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தரப்புலேருந்து நான் சொல்லியே தீரேன். இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்ன யாது இவர் உண்மைக்கும் குட்கா வித்தாரா, இல்லைனா வேனுக்குன்னு போலீஸ் அதிகாரிகளாட்டு அவங்க ஃபேமிலி தரப்புல சொல்லப்படுதுல்ல, பொய் கம்ப்ளைண்ட் போட்டு தான் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்களா, பின்னாடி இல்லைன்னா யாராவது தூண்டி விட்டாங்களா, இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நானும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நாகர்கோவில் கிளை சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் அதிகாரிகளை என்ன பண்ணணும்? இந்த சபரிவர்மனை கொண்ட போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களா, அதில் 3 பேர் ஈடுபட்டிருக்காங்க, இன்னும் 2 பேர் உண்டு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.